வணக்கம். சென்ற வீடியோல அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டுல ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிச்சு அவங்களுடைய பெயர் பட்டியல் வெளியிட்டாங்க. இந்த பெயர் பட்டியல்ல நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இந்த பெயர் பட்டியல்ல ரேங்க் இருக்கு, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு, நீட்டோடைய ரோல் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, கம்யூனிட்டி நீட் மார்க் இருக்கு, அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு. ஸோ இதுல பல மாணவர்கள் கம்யூனிட்டி ரேங்க்லயே உள்ள போயிடுவாங்க. பல மாணவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதுல கம்யூனிட்டி வைஸ் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு பேர் இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த வீடியோல எத்தனை மாணவ மாணவிகள் கம்யூனிட்டி வைஸ் அப்ளை பண்ணி அந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல பிசி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த 3600 சொச்சம் அப்ளிகன்ட்ல பிசி கேண்டிடேட் 1028, அதாவது 1028 கேண்டிடேட் பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டில இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி இதுல 1361 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில 788 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சி ஏல 212 எஸ்சி ஏல அப்ளை பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 165 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்டில 53 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓசில யாருமே அப்ளை பண்ண கிடையாது. இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல யாருமே அப்ளை பண்ண கிடையாது. இப்ப நமக்கு இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டுல கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட் இருக்கு, எப்படி அந்த அலோகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்தாச்சு. இதன் மூலம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். முடிவுக்கு நம்ம மார்க்குக்கு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த வீடியோல இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல பிசிக்கு தனியா ஒரு லிஸ்ட், அதாவது நம்முடைய டீம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அந்த பிடிஎஃப்ல இருந்து நம்ம டீம் செப்பரேட்டா அதை பிரிச்சு நாங்க தர்றோம். சோ அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இதன் மூலம் கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாலேயே ஒரு பிளான் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நாங்க அதை செப்பரேட்டா பிரிச்சு அந்த பிசிஏ பண்ணா பிசில ரேங்க் போட்டு உங்களுடைய நம்பர் பிளஸ் உங்களுடைய ரேங்க் அந்த மாதிரி நம்ம இதுல பிரிச்சு தர்றோம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.